Hello friends, எல்லோருக்கும் வணக்கம். வெல்கம் பேக் டு சரவணபவா சமையல். வாங்க ஃப்ரெண்ட்ஸ், இன்னைக்கு நம்ம பார்க்க போகிறது சிக்கன் ரெசிபி தான் பார்க்க போகிறோம். நிறைய டைப்ஸ் ஆஃப் சிக்கன் ரெசிபிஸ் பண்ணியிருப்போம். இது வந்துட்டு குயிக் அண்ட் சிம்பிளி அண்ட் டேஸ்டி ரெசிபி சிக்கன் கீ ரோஸ்ட் எப்படி செய்யுதுன்னு இன்னைக்கு நம்ம வீடியோவில் பார்க்கலாம் ஃப்ரெண்ட்ஸ். வீடியோவை ஸ்கிப் பண்ணாமல் தொடர்ந்து பாருங்கள். ஃபர்ஸ்ட் டைம் பார்க்குறவங்க மறக்காமல் லைக் பண்ணிவிட்டு சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ். கூடவே பெல் பட்டனையும் ப்ரெஸ் பண்ணுங்கள், ஆலையும் கிளிக் பண்ணுங்கள். அப்போ தான் நான் போடுற நியூ அப்லோட்ஸ் எல்லாம் வரும் ஃப்ரெண்ட்ஸ். வாங்க இப்போ ரெசிபிக்குள்ளே போகலாம். பாருங்கள், இந்த சிக்கன் ரோஸ்ட்டுக்கு தேவையான மசாலா ஐட்டம்ஸ்: பிளாக் பெப்பர், பட்டை, மஞ்சள் தூள், ரெட் சில்லி பவுடர், கொரியண்டர் பவுடர், ஏலக்காய் 2 எடுத்திருக்கேன், லவங்கம், உப்பு தேவையான அளவு. இவ்வளோ தான் ஃப்ரெண்ட்ஸ் இதுக்கு தேவையான மசாலா ஐட்டம்ஸ். பாருங்கள், இதை எல்லாமே நம்ம மிக்சரில் போட்டு தண்ணி விட்டு கொஞ்சமாக அரைச்சிக்கலாம். லவங்கம், பட்டை, ஏலக்காய், ரெட் சில்லி பவுடர், தனியா பவுடர், உப்பு கூட சேர்த்துருக்கேன். மிளகு வந்துட்டு நிறைய போட்டிருக்கேன். பாருங்கள், ஒரு பவுலில் வாஷ் பண்ணி வச்சுருக்க சிக்கனை ஆட் பண்ணியிருக்கேன். நான் இன்றைக்கி செய்கிறது கொஞ்சமாக தான் செய்கிறேன் ஃப்ரெண்ட்ஸ். அதுக்கேற்ற இன்க்ரீடியன்ட்ஸ் தான் நான் ஆட் பண்ணியிருக்கேன். பாருங்கள், கூடவே ஒரு 1/2 லெமன் வந்துட்டு நம்ம பிழிஞ்சிக்கலாம். லெமன் ஜூஸ் ஆட் பண்ணிக்கோங்க. இப்போ வந்துட்டு நம்ம மிக்சரில் அரைச்ச பேஸ்ட்டையும் ஆட் பண்ணிக்கலாம் ஃப்ரெண்ட்ஸ். ஹெம்மியான டேஸ்டான கீ ரோஸ்ட்டுன்னு சொல்லலாம். இப்போ பாருங்கள், மசாலா கலந்து கூடவே இஞ்சி பூண்டு பேஸ்ட்டும் ஆட் பண்ணிக்கலாம். பாருங்கள், எல்லாமே நல்லா கலந்துக்கலாம். இது ஒரு 1/2 hour நல்லா ஊறட்டும் ஃப்ரெண்ட்ஸ். நான் வந்து இன்றைக்கி எடுத்தது போன்லெஸ் சிக்கன் எடுத்திருக்கேன். நீங்கள் எந்த சிக்கன் வேணால் ஆட் பண்ணிக்கலாம். பாருங்கள், நம்ம பிளேட் க்ளோஸ் பண்ணி வச்சுக்கலாம் ஒரு 1/2 hour. பாருங்கள், பேன் ஹீட் ஆனதும் கீ ஆட் பண்ணிக்கலாம். நான் கூட ஆயிலும் ஆட் பண்ணியிருக்கேன் ஃப்ரெண்ட்ஸ். நீங்கள் வேணால் மொத்தமாக கீலேயே கூட செய்யலாம். நான் 2மே ஆட் பண்ணியிருக்கேன், கீ ப்ளஸ் ஆயில். சிம்பிளான ப்ரிப்ரேஷன் சொல்லலாம் ஃப்ரெண்ட்ஸ். சிம்பிள் ப்ரிப்ரேஷன் பட் எம்மியான டேஸ்ட்டு ஃப்ரெண்ட்ஸ். மறக்காமல் வீட்டில் ட்ரை பண்ணி பாருங்கள். பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள் ஃப்ரெண்ட்ஸ். உங்கள் ஃப்ரெண்ட்ஸுக்கும் ஷேர் பண்ணுங்கள். எப்படி இருந்துச்சுன்னு எனக்கு கமெண்ட்டில் சொல்லுங்கள் ஃப்ரெண்ட்ஸ். பாருங்கள், ஹீட் ஆனதும் கறிவேப்பிலை ஆட் பண்ணிக்கலாம் ஃப்ரெண்ட்ஸ். அவ்வளோதான். இப்போ நம்ம சிக்கனை ஆட் பண்ணிக்கலாம். நிறைய பேர் சப்ஸ்கிரைப் பண்ணாமல் பார்க்குறீங்க ஃப்ரெண்ட்ஸ். ப்ளீஸ் சப்ஸ்கிரைப் செஞ்சு கூடவே பெல் பட்டனையும் ப்ரெஸ் பண்ணி ஆலையும் கிளிக் பண்ணி பாருங்கள். நிறைய டைப்ஸ் ஆஃப் சிக்கன் ரெசிபீஸ், பிரியாணி ரெசிபீஸ், வெஜ் ரெசிபீஸ் எல்லாமே என்னோடய சேனலில் இருக்குது. விசிட் பண்ணி பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ். ஒன் டைம் வந்துட்டு பிடிச்சிருந்தால் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், லைக் பண்ணுங்கள். பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ், தண்ணி எதுவுமே விடக்கூடாது. அப்படியே வந்துட்டு நம்ம கீ அண்ட் ஆயிலே நல்லா ரோஸ்ட் பண்ணிக்கலாம். நீங்கள் குயிக்காக ரெடி பண்ணிடலாம் ஃப்ரெண்ட்ஸ். சிக்கன் கீ ரோஸ்ட் வந்துட்டு வேறு லெவல் டேஸ்ட்டில் இருக்கும். மறக்காமல் ட்ரை பண்ணி பாருங்கள். இல்லையே நல்லா ரோஸ்ட் பண்ணிக்கலாம். ஒரு 5 minutes வந்துட்டு நம்ம பிளேட்டை க்ளோஸ் பண்ணிக்கலாம் ஃப்ரெண்ட்ஸ். சிக்கன் கொஞ்சம் நேரம் வேகட்டும். இப்போ வந்துட்டு மீடியம் லோ ஃப்ளேம் பண்ணிக்கலாம். நல்லா மிக்ஸ் பண்ணிக்கலாம். இது ட்ரை ரோஸ்ட்டு ஃப்ரெண்ட்ஸ். அதனால மீடியம் லோ ஃப்ளேம் வச்சு நல்லா ரோஸ்ட் பண்ணிக்கோங்க. ஃப்ளேவர்ஸ் வந்துட்டு சூப்பராக வருது ஃப்ரெண்ட்ஸ். மறக்காமல் வீட்டில் ட்ரை பண்ணி பார்த்து எப்படி இருந்துச்சுன்னு எனக்கு கமெண்ட்டில் சொல்லுங்கள் ஃப்ரெண்ட்ஸ். இது வந்துட்டு நீங்கள் ரசம் ரைஸ் கூட எல்லாத்தோடையும் சாப்பிடலாம், நல்லா இருக்கும். அப்படியே கூட சாப்பிடலாம் ஃப்ரெண்ட்ஸ்.
ஒரு டிஃப்ரெண்ட்டான டேஸ்ட்டில் பாருங்கள் ரெடி ஆயிடுச்சு. சிக்கன் கீ ரோஸ்ட் ரெடி ஆயிடுச்சு ஃப்ரெண்ட்ஸ். பெப்பர் சுக்கா. மறக்காமல் வீட்டில் ட்ரை பண்ணி பார்த்து எனக்கு கமெண்ட் பண்ணுங்கள். பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், உங்கள் ஃப்ரெண்ட்ஸுக்கும் ஷேர் பண்ணுங்கள் ஃப்ரெண்ட்ஸ். சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ். ஃபஸ்ட் டைம் பார்க்குறவங்க. அடுத்து ஒரு சூப்பரான ரெசிபியில் வ்ளாகில் சந்திக்கலாம் ஃப்ரெண்ட்ஸ். ஹாப்பி குக்கிங், ஹெல்த்தி லைஃப், ஹெல்த்தியாக சாப்பிடுங்க, ஹாப்பியாக இருங்க. அதுவரை உங்களிடமிருந்து விடைபெறுவது உங்கள் சரவணபவா சமையல். Bye friends, thanks for watching. Next video meet பண்ணலாம்.